வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரிட்டிக்கல் எஸ்ஸேவை பற்றி பார்க்கலாம் வாங்க. கிரிட்டிக்கல் எஸ்ஸேன்னா ஒரு இலக்கிய படைப்பை பகுத்தாயிடுறது இல்லைன்னா விளக்கி சொல்கிறது. இதுதான் ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸே. இது ஏற்கனவே இருந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலும் இது ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னே சொல்லலாம். மேலே பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் எஸ்ஸேலாம் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஆனாலும் எழுதுகிறவங்க அந்த கிரிட்டிக்கல் எஸ்ஸேவை எழுதுகிறவங்க அவங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதுதானே எழுத போகிறாங்க. அந்த படைப்பை அவங்க எப்படி பகுத்தாயிடுறாங்க அவங்களோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பர்சனல் எஸ்ஸேன்னு கூட இதை சொல்லலாம். இந்த கிரிட்டிக்கல் எஸ்ஸேவை ரெஸ்டோரேஷன் பீரியடில் பாப்புலர் ஆக்குனவர் ட்ரைடன். அவரோட முதல் பிளேயான த ரைவல் லேடிஸ்க்கு அவர் எழுதின ப்ரிஃபேஸ் அது 1664. அதுவே ஒரு கிரிட்டிசிசமாகவே எடுத்துக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் ட்ரைடன் அவரோட ப்ரிஃபேஸஸில் அதுக்கப்புறம் அவரோட எஸ்ஸே ஆன் ட்ராமாட்டிக் போயசி இதெல்லாம் கிரிட்டிக்கல் எஸ்ஸேக்கு சிறந்த உதாரணம் சொல்லலாம். இவரே இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய எஸ்ஸேஸ் இருக்கும். 17ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா காஃபி ஹவுஸஸில் தான் இலக்கிய படைப்புகள் இந்த பகுத்தாய்வு நடக்கிறது, அதை பற்றி கலந்துரையாடல் தான் நடந்தது. அதே மாதிரி நியோ கிளாசிக்கல் பீரியடில் நிறைய பேர் எழுதினாங்க. அதில் முக்கியமானவர் பார்த்திங்கன்னா சாமுவேல் ஜான்சன். இவருடைய எஸ்ஸேஸ் எல்லாம் இவரை எமினன்ட் மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னே சொல்லலாம். இவருடைய எஸ்ஸேஸ் எல்லாம் நல்ல கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸு. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா எமர்சன், ஹேஸ்லெட், ஆர்னல்ட், கார்லே, ரஸ்கின் இவங்களாம் அவங்க படைப்புகளில் முக்கால்வாசி கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸை தான் எழுதினாங்க. 20ஆம் நூற்றாண்டில் நிறைய கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் இருக்குது. அதில் முக்கியமானவங்கன்னு பார்த்திங்கன்னா டிஎஸ் எலியட்டும் எஃப்ஆர் லெவிஸும் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.